கருடன். இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர்ல இருந்து ட்ரைலர் வரைக்குமே என்ன ஒரு ப்ராமிஸை இந்த படம் கொடுத்தாங்களோ அதை இந்த படம் பார்த்து முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஃபுல்ஃபில்னஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது அப்படியே இருக்கு. எஸ், ஒரு வில்லேஜ் ஆக்ஷன் ட்ராமா, அந்த ஒரு ரூரல் ஆக்ஷன் ட்ராமா, அந்த ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல, அதை ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க படக்குழுவினர். அண்ட் முக்கியமான பாராட்டுகள் பாராட்டப்பட வேண்டியது இயக்குனர் துரை செந்தில்குமார் அவர்களை. பிகாஸ் அவர் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல இருந்தாலும், எதிர்நீச்சலாக இருக்கட்டும், காக்கி சட்டை, கொடி, பட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல இருந்தாலுமே அது கம்ப்ளீட் ரூரலாக இருந்தது கிடையாது. ஆனால் இந்த படம் கம்ப்ளீட்டாக திண்டுக்கல், தேனி, கொடைக்கானல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூரல் ஃபேக்டரில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் அவர் கொடுத்தே ஆகணும். எதுக்காக ஆரம்பித்தப்போ இயக்குனருக்கு ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் கொடுத்து ஆரம்பிக்கிறேன்னா, ஒரு ரூரல் ஆக்ஷன் ட்ராமா நம்ம வந்து காலங்காலமாக நம்ம பார்த்து பழகியிருப்போம். தமிழ் சினிமாவில் ஒரு வில்லேஜ் ஆக்ஷன் ட்ராமானா படம் இப்படி தான் இருக்கும். இங்கே ஒரு எமோஷன் வரும், இங்கே ஒரு ஃபைட் வரும், இங்கே ஒரு ஸ்லோ மோஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே இந்த படத்தில் கரெக்டான பிளேஸில் அமைஞ்சிருக்கு. நம்ம பார்த்து பழகினதுனா அதுக்கு ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த படத்தில் அவர் சூஸ் பண்ண கேஸ்டிங், இந்த கேரக்டருக்கு இந்த ஆக்டர் நினச்சா சூப்பராக இருக்கும். முக்கியமாக ஆடியன்ஸ் பார்க்கும்போது நமக்கே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ரைட்டிங்காகவும் சரி, ஆடியன்ஸ்க்கும் வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃபீலை கொடுக்கும் இந்த ஆக்டர் இந்த கேரக்டர் பண்ண அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம தமிழ் சினிமாவில் வில்லேஜ் ஆக்ஷன் ட்ராமானா ஒரு சில ஆர்டிஸ்ட்லாம் பார்த்து பழகிருப்போம்ல. ஆர்கே சுரேஷ், வேலராமமூர்த்தி அவர்கள், அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆடுகளம் நரேன் அவர்கள், ஒரு நோன் ஃபேஸ் ஃபேக்டர் இருப்பாங்க இல்லையா, வில்லேஜ் கிராமத்து சப்ஜெக்ட்னா இவங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆப்வியஸாக சசிகுமார் இருக்காப்ல, அதுக்கப்புறம் வருவோம். பட் இந்த கேரக்டர்ஸ் இந்த ரோலை பண்ணால் நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். இந்த கருடனை பொறுத்த வரைக்கும் நம்ம பழகின ஃபேஸஸ் இல்லாமல் ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃபேஸஸ் கொடுக்கணும். இன்க்ளூடிங் எப்படி சொல்கிறேன்னா, உன்னிமுகுந்தனோட கேரக்டராக இருக்கட்டும், அவரோட ஒய்ஃபாக வர கேரக்டர் முதற்கொண்டு, சசிகுமார் அவரோட ஒய்ஃபாக வர சிவாதா கேரக்டர் முதற்கொண்டு ஒரு மாதிரி பார்த்து பழகுனா நமக்கு இப்படி இந்த கேரக்டர் இதான் பண்ண போகுது அப்படின்னு தெரிஞ்சாலுமே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்கான ஃபீலை கொடுக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இதில் முக்கியமாக பாராட்டப்பட வேண்டியது சூரிய அவர்களே இந்த படத்தில் துரை செந்தில்குமார் யூஸ் பண்ண விதம். அண்ட் சூரிய அவர்கள் உசுரை கொடுத்து நடித்த ஒரு விதம். விடுதலையில் பார்த்த குமரேசன் கேரக்டரா இது அப்படிங்கிற அளவுக்கு இந்த சொக்கன் அப்படிங்கிற கேரக்டரை துல்லியமாக அப்படி பண்ணியிருக்காரு சூரி. முக்கியமாக சொல்லணும்னா இன்டர்வல், கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ் 3 பிரிச்சே சொல்லிடலாம். பிகாஸ் அந்த 3 சீக்வன்ஸில் நல்ல ஹை மூமெண்ட்ஸ் இருக்குது. நிறைய அந்த பில்டப் ஷாட் சொல்லுவாங்க, அந்த கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ், அது ஓரளவுக்கு இந்த படத்தில் சூர்யா அவர்களுக்கு இதில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் அடுத்து சூர்யா தவிர்த்து யார் சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சசிகுமார் அவர்கள். ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வராரு, செகண்ட் ஹாஃபில் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு விஷயம் நடக்குது, அதுலேருந்து அவர் வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. பட் இருந்தாலுமே அவர் வர இடங்களில் அந்த எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறது சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எஸ்பெஷலி இது செகண்ட் ஹாஃபில் நிறைய எமோஷனல் சீக்வன்ஸ் தான் வந்து ப்ளே ஆகுது கருடனை பொறுத்த வரைக்கும். அதில் சிவாதா அவர்களை யூஸ் பண்ண விதம் ரொம்பவே அழகு. ஏன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு நேச்சுரலாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஒரு ரூரல் கேரக்டர் கொடுத்தா நெடுஞ்சாலையில் நம்ம பார்த்துருக்கோம், நெடுஞ்சாலையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள் நம்ம பார்த்துருக்கோம். இதில் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள், ஒரு குடும்ப பெண்ணா தான் கணவருக்கு இப்படி ஒன்று நடக்குது, தன்னோட பையன் அதுக்கு எப்படி பழி வாங்குறான், அந்த மொமெண்ட்டுக்குனா அந்த பெருமைப்படுகிற விதம், அதை ஃபீல் பண்ணிக்கிற விதம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாதா அவங்களோட ரோலை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் கொடுத்தாலும் ரோஷினி ஹரிப்பிரியன். நம்ம இந்த அவங்கள பாரதி கண்ணம்மா சீரியலில், குக்குத் கோமாளியில், இந்த மாதிரி சீரியல்ஸ்லேயும் டெலிவிஷன் சைடில் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு பிக் ஸ்க்ரீனில் எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விதத்தில் இருந்தது. உன்னிமுகுந்தன் அவரோட ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க, அதில் எந்த குறையுமே இல்லை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில், அதாவது இந்த தமிழ் சினிமாவில் ஒரு வில்லேஜ் ஆக்ஷன் ட்ராமா அப்படின்னு கிரியேட் ஆகுது அப்படின்னா அதில் முக்கியமாக ப்ளே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மியூசிக். நல்லா பறவை அடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நாதஸ்வரம்லாம் ஊதி என்னென்னமோ வரும் இல்லையா, அதையும் எந்த அளவுக்கு புதுமையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் வைஸாக மியூசிக் சைடில் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் ஒர்க் பண்ண விதம் ரொம்பவே அழகாக தெரியுது. சாங்ஸ் கேட்கும் விதத்தில் கரெக்டான பிளேஸ்மெண்ட்ஸில் இது மாண்டேஜஸ், இது சாங்காக ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீட்டாகவே கால்குலேட் பண்ணி யுவன் சங்கர் ராஜாவும் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு இதில். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படத்தில் கொடுக்க வேண்டியும் அப்படின்னா, வந்த முக்கியமான கேரக்டர்ஸ் ஒரு அரௌண்ட் ஒரு 10 இல்லை ஒரு 12 கேரக்டர் சுற்றி தான் இந்த படம் வந்து ட்ராவல் ஆகுது. அந்த எல்லா கேரக்டருமே ஒரு இடத்துல வந்துட்டு போனாலும் அதில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகுது, அதுலேருந்து அப்படியே போகுது வேற அது. அந்த மாதிரி சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு துரை செந்தில்குமார். ஆரம்பத்தில் ஒரு ஃபுல் கிரெடிட்ஸ் அவருக்கு தான் நம்ம கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கருடன் பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்திருக்காரு. அண்ட் இதில் முக்கியமான அந்த ஹை மூமெண்ட் சீன்லாம் இருக்கும் இல்லையா, அதில் முக்கியமாக பாராட்டப்பட வேண்டியது சூர்யா அவர்களை பொறுத்த வரைக்கும். ஒரு 2-3 இடத்துல வந்து ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு டயலாக் ஒன்று டெலிவரி ஆகும். நமக்கு முன்னாடியே கன்வே ஆன சீனு, முன்னாடியே அந்த சீன் நடந்திருக்கும். அந்த சீனை சூர்யா அவர்கள் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு அப்படின்னு
அவர் டைரக்டர் அவர் எழுதின விதத்தில் அது சூரி பர்ஃபார்ம் பண்ண விதம் ஒன்று இருக்குது. ஒரு சிங்கிள் ஷாட்டில் அந்த சீக்வன்ஸை லென்த்தியாக கண்டினியூஸாக ஒரே அப்படியே சொல்லி முடிக்கிற இடங்கள் அது ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அண்ட் முக்கியமாக ஒரு 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 போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் இருக்கும். ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். சிவாதாட்ட பேசிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் ஒரு ஒரு அரௌண்ட் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வச்சுக்கோங்களேன். அந்த சீக்வன்ஸ் உண்மையாகவே தேட்ரிக்கல் மூமெண்ட்டாக நல்லா அந்த விசில் அடித்து பார்ப்போம் இல்லையா, அந்த மூமெண்ட்ஸாக கண்டிப்பாக இருந்தது. சூர்யா அவர்களோட ஸ்லோ மோஷன் சூப்பராக ஒர்க் அவுட். பிகாஸ் நிறைய இன்டர்வியூவில் அவர் சொல்லிட்டு இருந்தார், என்ன ஸ்லோ மோஷனாக காமிச்சா எப்படி, நம்ம விடுதலை மாதிரி அப்படி ஒரு படத்தில் பண்ணிட்டு நம்ம இப்படி ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் ஸ்லோ மோஷனில் காமிச்சா ஆடியன்ஸ் எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் அவர் பயந்தார். ஆனால் அந்த பயம்லாம் இல்லாமல் சூப்பராக தெளிவாக பண்ணியிருக்காரு சூரி. சசிகுமார் அண்ட் அடுத்து உன்னி முகுந்தன் அவர்கள் தான் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட தமிழ் என்ட்ரி ஒரு கிராண்டாக இருக்கும், ஒரு சூப்பராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பார் இல்லையா. அதில் எந்த வித குறையும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு என்ட்ரியாக தான் தமிழ் சினிமாவுக்கு அவர் உன்னி முகுந்தன் அவர்கள் வந்திருக்காரு. அண்ட் அவரோட கேரக்டர் ஒரு 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 மாதிரி கேரக்டர் அதை ரிவீல் பண்ண விரும்பல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்ஜாயபுளாக இருக்கும். நம்ம இன்கேஸ் வந்து அது வேறு ஆக்டர் பண்ணியிருந்தா அது ஓகே, இப்படி தான் நடக்கும் இந்த கேரக்டர், இப்படி தான் அடுத்து பண்ண போகுதுங்கிற ஒரு கெஸ் இருந்திருக்கும் இல்லையா. இவர் இந்த கேரக்டர் ப்ளே பண்ணவும் இது ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இந்த ஒரு வில்லனிசம் கலந்த ஒரு கேரக்டர், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி அது கனெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு. அண்ட் எஸ்பெஷலி நம்ம கிளைமேக்ஸ் போர்ஷனில் சூரி சொன்னோம் இல்லையா, அதில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், படம் முழுக்க ஒரு ஒரு ஃபேக்ட்ரி வந்து சூரிக்கும் உன்னி முகுந்தன் அவர்களுக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அது என்னன்னா, உன்னை என்னால் அடிக்கவே முடியாதுன்னு அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கும். அதை கிளைமேக்ஸில் டக்குன்னு முடிச்ச மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட்டில் ஒன்று நடக்கும். அந்த விஷயத்தில் எனக்கு அது அது பிரில்லியண்ட்டாக தெரிஞ்சதா எப்படின்னு தெரிஞ்சுன்னு தெரியல. அது இன்கேஸ் இழுத்துட்டு போயிருந்தாங்கன்னா அந்த ஒரு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அது இழுத்துட்டு போயிருந்தாங்கன்னா அது ஒரு மாதிரி டல் அடிக்கிற மூமெண்ட்டாக இருந்திருக்கும். டக்குன்னு ஒரு ஃபேக்டரில் என்னால் ஒன்று அழிக்க முடியாது, இது ஒன்று பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேரக்டரில் அந்த சொக்கன் கேரக்டர் ஒன்று பண்ணும். அது சூப்பராக இருந்தது. உண்மையாகவே எப்படி இருந்தது, ஒரு ஒரு இப்படி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் அது இருந்தது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் டைலாக்ஸ், சிம்பிளான டைலாக்ஸ், ரொம்ப ஆஹா ஓஹோ உள்ள இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த ஒரு டைலாக்ஸை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு துரை செந்தில்குமார். எஸ்பெஷலி இந்த படத்தோட மொத்த சோல்மே லாஸ்ட்டில் ஒரு டைலாகில் அவர் சொல்லி முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நாயாக தானே இருந்தேன், என்னையும் ஒன்றை மாதிரி மனுஷனாக்கிட்டேனா அப்படின்னு அந்த சொக்கன் கேரக்டர் சொல்லும்போது அங்கேயே படம் முடிஞ்சிச்சு. நீட்டாக வந்து சூப்பராக வந்து அந்த ஒரு டைலாக்லேயே படம் இதுதான் அப்படிங்கிறத கன்வே பண்ணிட்டாரு. அண்டு முக்கியமான விஷயம், கேமராமேனாக இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், முக்கியமாக ஆர்ட் ஒர்க்கில் எது வந்து செட்டு எது வந்து ஒரிஜினல் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் சூரிய அவர்களோட பேரா வர அவங்களுமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. 1947 நம்ம அவங்களை பார்த்துருப்போம், அந்த படத்தில் பார்த்துருப்போம். இந்த படத்தில் ரொம்ப தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை கரெக்டாக அவங்களும் பண்ணியிருக்காங்க. அண்ட் கருடன் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தேட்டரிக்கல் வாட்ச் மூவி தான். நம்ம காலங்காலமாக பார்த்துருப்போம் இல்லையா, இந்த சண்டைக்கோழி மாதிரி, வேல் மாதிரி, ஹரி அவர்கள் படங்களோட கண்டினியூஸாக சொல்லலாம் இல்லையா, அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் ரொம்ப அழகாக இந்த படத்துலையும் இருக்குது. அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் இந்த கூஸ் பம்ஸு, எமோஷனலு, வாவ் அப்படின்னு சொல்லிட்டு கைத்தட்டுற விதம் அதெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் போய் வாட்ச் பண்ணுறதுக்கு ஒருத்தான படம். ஸோ இதுதான் எங்களோட கருடன் மூவியோட ரிவ்யூ. ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.